நான் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர் சங்கத்தோட மாநில தலைவர். இப்ப நாங்க தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற பணியாளர்களுக்கான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை ரொம்ப பெருசாவோ கவர்மெண்டால செய்ய முடியாத ஒரு விஷயங்களை நாங்க கேட்கல. எங்களுக்கான அடிப்படை கோரிக்கைகளை தான் கேட்கிறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இருக்கோம். 15 ஆண்டுகள் வேலை பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் ரெனுவல்ன்ற பேர்ல எங்களை அடிமைப்படுத்துற நோக்கத்தோட இந்த கவர்மெண்ட் எங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நாங்க விடுபடணுன்றக்காக தான் எங்களுக்கு பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, காலமுறை ஊதியம் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கிறோம். அதே மாதிரி 2018 இருந்து ஒரே ஊதியத்துல எங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 8 வருஷ காலமா போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்கிறோம். எங்க பணியாளர் பணிக்காலத்துல இறந்தவங்களுக்கான இழப்பீடு தொகை வேணும்னு கேட்கிறோம். இது எல்லாமே சராசரி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவைகளை தான் கேட்டிருக்கோமே தவிர நாங்க அதிகமா வானத்துல பறக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கேட்கல. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்த தான் கேட்டிருக்கோம். அதனால இத எவ்வளவு சீக்கிரம் முடியுமா, இது இன்னைக்கு சென்னையிலேயே 3வது நாள் போராட்டம். ஆனா அந்தந்த மாவட்டங்கள்ல ஒரு 8 நாள் பண்ணிருக்கோம். அந்த விஷயமும் அரசுக்கு தெரிஞ்சு கண்டுக்காம இருக்காங்களா இல்ல எங்க நிர்வாகம் தெரியப்படுத்தாம இருக்காங்களான்னு தெரியல. நாங்க ஒவ்வொரு விஷயமும் நேத்து முந்தா நாள் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. மெட்டர்னிட்டி லீவு அது எங்களுக்கு 3 மாசம் லீவும் ஊதியத்துடன் கூடிய லீவு இருக்கிறதா சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஆர்டர்ல 2014 கொடுக்கப்பட்ட ஆர்டரான் அந்த ஜியோ 2014 வெளியிடப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அப்ப இந்த 11 வருஷம் இந்த சாதாரண ஒரு மகப்பேறு விடுப்புக்கான சலுகையவே மறைச்சிருக்காங்கன்னா இன்னும் எத்தனை சலுகைகள் எத்தனை இதை எங்களுக்கு பணியாளர்களுக்கு மறைச்சிருக்காங்க, மறுக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியல. அப்ப இன்னும் நாங்க போராட்ட காலத்துல இருக்கதான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும் போல. அது மாதிரி நீங்க எல்லாருக்குமே உணர்வு பூர்வமா இங்க இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு வழிகளோட இருக்காங்க. கிட்டத்தட்ட பொதுவா மனித ஹியூமன் பீங்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர் இருக்காங்க. மன அளவுல எல்லாருமே ரொம்ப ப்ரெஷரா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு டார்ச்சர்லயும் ஒர்க் பண்றாங்க. நாங்க ஒர்க் கூட எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பாக்குறோம். ஆனா எங்களுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஊதியமும் மறுக்கப்படும் போதுதான் நாங்க இப்படி இறங்கி போராட்ட காலத்துல உட்கார வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கோம். நாங்க அடிப்படை தேவைகளை கேட்டிருக்கோம். இதை கவர்மெண்ட் செவி சாய்க்குன்ற நம்பிக்கையில இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கான கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களோட போராட்டம் தொடரும். எங்களோட ஸ்டாஃப் 3500 பேர் இருக்கும். எப்ப சேர்த்து, அதாவது ஊரக மற்றும் நகர்ப்புறம் சேர்த்து 3500 பேர் இருக்கும். இதுல ஒரு 10% வேணா வராம இருக்கலாம். ஆனா இங்க நமக்கு 3000 பேர் உள்ள கலந்துக்கிறாங்க. என் பேர் ஜெகதீஸ்வரி, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர் சங்கத்தோட மாநில தலைவர். தமிழக அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடந்த 3 நாட்களாக போராடி வருகின்றோம். எங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா? எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ரோடுகளில் மடியேந்தி பிச்சையை கேட்கும் அளவுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய வீடு வாசலை விட்டு எங்களுக்கு 3 நாளாக இங்கே குழந்தை குட்டிகளை விட்டு இங்கே வந்திருக்கிறோம். அது எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்று ஏன் இந்த நேரத்தில் வரக்கூடாது, எங்களுக்கு செவி சாய்க்கக்கூடாது, அதனால் உங்களை நான் கோரிக்கை வச்சுருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தில் கடந்த 2016ஆம் வருடத்தில் எனக்கு வேலை வாய்ப்பு வழங்கினாங்க. இந்த நாள் வரை எங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், ஒரு ஊதிய உயர்வு இல்லாமல் தான் இருந்து வருகின்றோம். ஒரு அன்றாடம் வேலை பார்க்குற 100 நாள் வேலையில் பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு 350 ரூபா சம்பளம் நியாயமாக கிடைக்கிது. நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை வேலை பார்க்குறோம். எங்களுக்கு ஏன் அந்த ஊதியத்தை உங்களால் கொடுக்க முன் வரவில்லை? அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறோம். இப்படிப்பட்ட எங்களையுமே நீங்கள் மதித்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு எங்களையுமே நடுத்தரில் போராட வைக்கிறீங்களே, உங்களுக்கு கண்டே இல்லையா? கண்ணு இருந்தும் குருடா இருக்கீங்களா தமிழக அரசு? எங்களுடைய போராட்டத்திற்கு நீங்கள் செவிசாய்க்கலைன்னா வேற எந்த போராட்டத்திற்கு செவிசாய்ப்பீங்க? பெண்களின் உரிமைக்காக போராட இந்த தமிழக அரசு எங்களின் பெண்களின் வாழ்விலும் ஒளியேற்றிய வைக்க உங்களை தளம் தாழ்ந்து கேட்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய 14 அம்ச கோரிக்கையை மாநில தழுவிய நகர்ப்புற ஊரக வாழ்வாதார திட்ட பணியாளர்களாகிய எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு என்ன கேட்குறோம்? பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு, அந்த ஊதியத்தை வங்கி கணக்கில் செலுத்துங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அது கூட எங்களுக்கு
நீங்கள் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. உங்களோட கனவை மக்கள்கிட்ட போய் கேட்க சொல்கிறீங்க. எங்களோட கனவை எங்களுடைய கனவை வந்து நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எப்படி உங்களோட கனவை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும்? இந்த நியாயமான கோரிக்கை ஏற்று நாங்கள் 3 நாள் இல்லை, 30 நாள் இல்லை, 300 நாட்களும் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு கோரிக்கை ஏற்று நியாயமான முறையில் பதில் சொல்லணும்னு நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கேள்வி கேட்குறோம்.